இருக்கும். அதை பற்றி கலங்காதன்னு சொல்றார் ஆண்டவர். நீங்க கலங்கி இருக்கிறீங்களே, பயந்து இருக்கிறீங்களே, யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அதனால கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, பயப்படாத, கலங்காத. பேசினா பேசிட்டு போட்ட, எவ்வளவு நாள் பேசுவாங்க? ஒரே காரியத்தை எத்தனை நாள் பேச முடியும்? ஒரே காரியத்தை எத்தனை நாள் சோசியல் மீடியால பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்க முடியும்? தன்னால் அடங்கி போயிடுவாங்க. எதுக்கு பயப்படணும்? நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், நிந்தைக்காய் ஸ்தோத்திரம், நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, பிசாசு வெட்கப்பட்டு போயிடுவான். அவ்வளவுதான். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, என்னை குறித்து இல்லாத பொல்லாத காரியத்தை பேசுறவங்க, எழுதுறவங்க, என்னை குறித்து பரிகாசம் பண்றவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுல நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க? நீங்க இந்த பாடுகள் எல்லாம் சந்திச்சீங்க, நீங்க தைரியமா இருந்தீங்க. அதே தைரியத்தை எனக்கும் கொடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.